அந்தந்த பாஷையில் இருக்க தத்துவ புஸ்தகங்களை படிக்கணும். ஏன் படிக்கணும்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, இந்த லௌகீக பற்று நமக்கு நீங்கினா தான் இருக்கிற மட்டுக்கு நிம்மதியாக இருக்க முடியும். போகிறத பற்றி அப்புறம் அதை பற்றி பேச்சு இல்லை, அது எப்போவோ நம்ம கையில் இல்லை. இருக்கிற மட்டுக்கு நிம்மதியாக எப்படி இருக்க முடியும்னு கேட்டால் ஷரீர அபிமானமும் உடல் பற்று உடைமைகள் பற்று உறவு பற்று நீங்கணும். ப்ராக்டிக்கல் வேர்ல்டுலேயே அதை நம்ம பார்க்குறோம். பிள்ளை பொண்ணுன்னு பிரியமாக இருக்கா, பாயின்னு கை காட்டிவிட்டு கிளம்பிடுறது ஒரு நாளைக்கு பார்க்குறோம். உள்ளூர்லேயே வேறு தெருவில் வேறு ஊரில் இருக்கா, வெளிநாட்டுக்கு போய்டுறா, பார்க்க முடியல, இருக்கா இல்லையா. சொத்து பத்தெல்லாம் இருந்தது, வெள்ளம் வந்தது, அடிச்சுன்னு போயிடுச்சுங்கிறா. பணம் போட்டு வச்சுருந்தேன் எங்கேயோ யாரும் எடுத்துன்னு போயிட்டாங்கிறா. இதெல்லாம் நடக்கிறது. இருந்தால் இருக்கட்டும், போனால் போட்டுங்கிற எண்ணம் எப்போ வரும்? பற்று நீங்கினா வரும். பற்று நீங்கிறதுங்கிறது எப்படின்னா, பழுத்துடுத்துனா பற்று நீங்கிடும்னு சுவாமி சொல்கிறார். புளியம்பழமும் ஓடும் போல, தேங்காய் ஓடும் கொப்பரையும் போல, பழுத்துடுத்து பக்குவம் ஆயிடுத்துன்னா சரீரத்தில் இருந்துட்டே விடுபட்ட நிலை உண்டாயிடும். அப்போ எது நேர்ந்தாலும் ஓகேப்பா அவ்வளோதானே அப்படி போயிட்டே இருப்போம். சரி இன்னைக்கு இப்படி பகவத் சங்கல்பம் அப்படின்னு போயிட்டு இருப்போம். அது ஒரு நாளில் வந்துடுமானா வராது. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்று விடற்கு திருவள்ளுவர். பற்றில்லாத குருநாதன் சரணத்தை பற்றி கொண்டால் மற்ற பற்றுகள் உன்னை விட்டு விலகிடும்னு அர்த்தம். இது ஒன்று தான் வழி, வேறு வழி கிடையாது. சத்சங்கம் தான் வழி. குடும்பத்து மேலே வெறுப்பு வர சொல்லலை, எல்லாரையும் ஒதுக்கு வள்ளுன்னு விழுன்னு சொல்லலை, அது பேர் வேதாந்தம் இல்லை. எல்லார்டையும் பிரியமா இருக்கணும். சொந்தக்காரா, வெளியாட்கள், நம்மளை நண்பனா நினைக்கிறவா, விரோதியா நினைக்கிறவா, ஜாதி மதம் இனம் மொழி பேதம் இல்லாமல், மனுஷா மிருக பேதம் இல்லாமல், ஜட சேதன வஸ்துக்கள் பேதம் இல்லாமல் எல்லாத்திலையும் பிரியமா இருக்கணும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொன்னாப்புல, அவர் கால் பட்டு ஒரு மண்ணாங்கட்டி உடஞ்சி போயிடுத்துனா கூட அழுவாராம். என்னுடைய சாமர்த்தியத்தில் ஒரு மண்ணாங்கட்டியை என்னால் சிருஷ்டி பண்ண முடியாதே, உடச்சுட்டேனேன்னு அழுவாராம். அவ்வளோ மென்மையான ஹிருதயம், அன்பே வடிவமானவா ஞானிகள்லாம். அப்படி இருக்கிற ஒரு நிலையில தான் பகவான்கிட்ட அட்டாச்மெண்ட் வர வர லௌகீக விஷயத்தில் டிட்டாச்மெண்ட் வரும்.